பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு தொடர்ந்து காத்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறதான பிதா. நம்முடைய இரட்சகராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பிதாவினுடைய சுபாவங்களை குறித்து ஏராளமான காரியங்களை மக்களிடத்திலே பேசினார். இந்த வசனத்திலே நம்முடைய பிதாவினுடைய குணாதிசயம் ஒன்றை இங்கே சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு இணையாய் இந்த உலகத்தில் உள்ள தகப்பனை ஆண்டவர் உவமையாக இதற்கு முந்தின 2 வசனங்களில் பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், இயேசு, உங்களிலே எந்த தகப்பன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார் என்று கேட்கிறார்? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார் என்று கேட்கிறார். அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்ற நாமே நம்முடைய பிள்ளைகள் அப்பம் கேட்டால் அப்பத்தை தான் கொடுக்கிறோம், மீனை கேட்டால் மீனைத்தான் கொடுக்கிறோம். ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பரமபிதா பூரண சத்குணராயிருக்கிறவர், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார், நிச்சயமாய் கொடுக்க மாட்டாரா என்று கேட்கிறார். இன்றைக்கும் இந்த காலை நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளம் தேவைகள் இருக்கலாம், சில விருப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிறவர். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். உங்களுடைய வாழ்க்கையிலே சில நன்மைகளை நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அது கிடைக்காததுனாலே சோர்ந்து போனீர்களா? இன்றைக்கு காலை நேரம் உங்களுடைய இருதயம் உற்சாகப்படுவதாக. ஆண்டவர் கட்டாயம் தருவார். அவர் தருகிறது வரைக்கும் நாம் அந்த நன்மையான ஈவுகளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தருகிறது வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்கள் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தால் அங்கே ஒரு உவமையிலே இந்த ரகசியமான வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாய் நம்புங்கள், ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வீடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்கள் சுக வாழ்வாக இருக்கலாம், எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இன்றைக்கும் விசுவாசியுங்கள், நான் கேட்கிறதை ஆண்டவர் எனக்கு தர வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலேயும் உம்மை நோக்கி எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு வாய்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளங்களும் மகிழ்ச்சி அடையும்படி அத்தனை பேருக்கும் தேவையான நன்மைகளை கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபை இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.